கொடுக்கும்போது குடல்ல இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களை நல்லதாக்குனா இந்த ஆட்டிசத்தை வராமல் தடுக்கலாம். ஆட்டிசம் நோய் இருக்கவங்களுக்கு கூட இந்த மாதிரி பாக்டீரியாவை கொடுக்கலாம் அப்படின்னு சாரையும் நல்லெண்ணையும் சேர்த்து காய்ச்சி அந்த எண்ணெயை ஒரு ஸ்பூன் போல் குடித்தோன்னா இருமி துப்புனோன்னா சளி விழுது இல்லையா, அந்த காக்கா தூக்கிட்டு போயிடும். இறந்து போச்சு அப்படின்னா அது இனிப்பாக இருக்கும். கடல் நீர் எப்படி இருக்கும்? உப்பாக இருக்கும். யூரினில் நிறைய புரதம் கலந்து போச்சுன்னா அது ரொம்ப கூடுதல் உப்பு தண்ணியாக இருக்கும். அந்த ரெண்டுக்கும் நல்லது. அந்த நட்சத்திர வடிவில் இருக்கிறதுக்கு பேர் தமிழில் தக்கோலம்னு பேர், இல்லை இன்னொரு பேர் அன்னாசிப்பூ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அன்னாசிப்பூ எவ்வளவு முக்கியமானதுங்கிறதுக்கு இப்போ கூட ஒரு எடுத்துக்காட்டு இருக்கு. அருணாச்சல பிரதேசம் பகுதியில் இப்போ மிலிட்ரியை கூச்சி வைக்கிறாங்க இல்லையா, சீனாக்கார உள்ள வந்துருவான்னு பெரிய பதட்ட சூழல் இருந்துட்டு அந்த அன்னாசிப்பூல இருந்து ஒரு அமிலத்தை பிரித்து எடுக்கிறாங்க. ஷிகிமிக் அமிலம் அதுக்கு பேர். ஷிகிமிக் அமிலத்தை பிரித்து எடுத்து அதிலிருந்து இன்னொரு கெமிக்கலை பிரிக்கிறாங்க. அதுக்கு பேர் அசமல்டாவிர். அதுதான் அதை ஒரு காப்புரிமை, அதெல்லாம் இன்னொரு பக்கம். ஆனால் நம்ம டீயில் ஏன் போடக்கூடாது? அதை ஒரு சின்ன துண்டு போட்டு நம்ம குடிக்கலாமே. இன்னைக்கு கோவிட் காலங்களில், இது மாதிரி ஃப்ளூ காய்ச்சல் காலங்களில் இப்படியான பானத்தை நாம் அருந்துவதை வழக்கமாக வைத்துக் கொள்ளணும். குறைக்கணும். ஒருவேளை ரத்த கொதிப்பு இருக்கணும்னா நம்ம காலை உணவுங்கிறது நல்ல ஒரு கப்பு நிறைய ஸ்ப்ரவுட், நல்ல பாசிப்பயிர் காலையில் சாப்பிடணும். சார் இதெல்லாம் சரி, இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டா ஆஃப்டர் ஃபுட்டான்னு கேட்கக்கூடாது. இதுதான் பிரேக்ஃபாஸ்ட், இதுதான் உணவு. இப்படி சாப்பிட்டா 11 மணிக்குரிய பானங்கள் தானியங்கள் அது. அதில் ஏதாவது ஒன்று, ஒரு நாளைக்கு குதிரைவாளியில் மோர்ச்சோறு, ஒரு நாளைக்கு கருப்பு கவுனி சாம்பார் சாதம், ஒரு நாளைக்கு மாப்பிள்ளை செம்பால ஒரு பிரியாணி. ஆட்டிசம்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, ஒரு நோய். குழந்தைகளுக்கு ரொம்ப தாய்மார்கள் ரொம்ப வருந்தி இருப்பாங்க அந்த ஆட்டிச குழந்தைகளை மேனேஜ் பண்ணுறது. அதற்கு வீனிங் பீரியடில் தாய்ப்பாலுக்கு அப்புறம் திட உணவுகள் கொடுக்கும்போது குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களை நல்லதாக்குனா இந்த ஆட்டிசத்தை வராமல் தடுக்கலாம். ஆட்டிசம் நோய் இருக்கவங்களுக்கு கூட இந்த மாதிரி பாக்டீரியாவை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஆராய்ச்சிக்கு இந்த ஒரு முக்கியமான ஒரு ஆய்வு முடிவுகள் பயனாக கொடுத்துச்சு. எவ்வளோ பெரிய விஷயம்னு யோசிச்சு பாருங்கள். ஒரு நீராகாரம் இந்த பாக்டீரியாவை கொடுக்கிறது நண்பர்களே, சாதாரணமாக. அப்போ நம்ம ஒரு நாள் தேநீர் குடிச்சுப்போம், ஒரு நாள் காஃபி குடிச்சுப்போம், 2 நாள் ஏன் நீராகாரம் எடுக்கக்கூடாது? நீராகாரம் மட்டும் இல்லை, காலகாலமாக நாம் குடித்த ஒரு கஷாயம் என்ன குடித்தோம் அப்படின்னா கரிசலாங்கண்ணியை குடித்தோம். கரிசலாங்கண்ணியும் முசுக்கையும் கஷாயம் மாதிரி போட்டு அதை தான் இந்த ஊரில் குடிச்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு கரிசலாங்கண்ணியவே காணோம். ஏன்னா நெல்லுக்கு நடுவில் களை என்று சொல்லப்படுகிற ஒரு மூலிகை தாவரமாக கரிசலாங்கண்ணி தான் வளர்ந்துச்சு. அவ்வளோ இடத்துலையும் கரிசலாங்கண்ணி இருந்தது. கையாந்தகரை அப்படிம்பாங்க தமிழில். தேகராஜன் என்று சித்த மருத்துவம் சொல்லுது. சித்த மருத்துவத்தில் ஒரு பாடல் இருக்குது. தேகரா சச்சுரதம் தில்லிய நேர் கூட்டி பாகமுற காய்ச்சி பருகுவார் காகமுனும் சளி தீரும் காணே. என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த கரிசலாங்கண்ணி சாரையும் நல்லெண்ணையும் சேர்த்து காய்ச்சி அந்த எண்ணெயை ஒரு ஸ்பூன் போல் குடித்தோன்னா இருமி துப்புனோன்னா சளி விழுது இல்லையா, அந்த காக்கா தூக்கிட்டு போயிடும். அவ்வளோ கட்டியாக சளி வந்துச்சுன்னா அப்படி இருக்கிற மனிதனுக்கு இந்த கரிசலாங்கண்ணி சாரை கொடு, அவனுக்கு சரியாகும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நிமோனியா மாதிரி இருந்தால் தான் அவ்வளோ சளி வரும். இல்லைன்னா கிரானிக் பிராங்கைட்டிஸுமாங்க, நுரையீரல். அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் இருக்கும். அந்த நோய்க்கு கூட அந்த கரிசலாங்கண்ணி அவ்வளவு சிறப்பான பயனை தரக்கூடியது. ஆவாரை குடித்தாங்க. பெரும்பாலான வயக்காட்டில் இருக்கக்கூடிய கலர் நிலங்களில், வறண்ட நிலங்களில், கரிசல் பூமியில் மஞ்சள் கலரில் கொத்து கொத்தாக பூத்து நிற்கும். அந்த கரிசலாங்கண்ணி, அந்த ஆவாரம்பூ உடலுக்கு அவ்வளவு சிறப்பானது. ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படின்னு சித்த மருத்துவம் சொல்லும். ஆவிரை கொன்றை நாவல் அலைகடல் முத்தம் கோஷ்டம் மேவிய மருதத்தோலும் மிருதிட ரொக்க கொண்டு காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் மற்றும் தானே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆவார கஷாயத்தை நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா காவிரி நீர் வற்றும். காவிரி நீருங்கிறது என்னது? இனிப்பு நீர். யூரினில் சர்க்கரை கலந்து போச்சு அப்படின்னா அது இனிப்பாக இருக்கும். கடல் நீர் எப்படி இருக்கும்? உப்பாக இருக்கும். யூரினில் நிறைய புரதம் கலந்து போச்சுன்னா அது ரொம்ப கூடுதல் உப்பு தண்ணியாக இருக்கும். அந்த ரெண்டுக்கும் நல்லது ஆவாரை கஷாயம் என்று அன்றைக்கு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு இன்ஸ்டியூட் ஆஃப் பேசிக் மெடிக்கல் சயின்ஸு, தேசிய சித்த மருத்துவ நிறுவனம், மருத்துவ பல்கலைக்கழகங்கள் எல்லாம் ஆராய்ச்சி ஆவாரையை குடிங்கிறாங்க. நாம் குடிக்கிறதில்லை. நம்ம தொலைக்காட்சியில் இதில் அதிமதுரம் சேர்ந்தது, இதில் அமுக்குரா சேர்ந்ததுன்னு 3 ரோசஸ் டீக்கு ஒருத்தன் விளம்பரம் பண்ணுறான். அதை மட்டும் போய் வாங்கிப்போம். ஆனால் நம்ம விவசாயி வச்சுருக்கிற கரிசலாங்கண்ணியவோ ஆவாரையவோ ஒரு டீயாக போட்டு குடிக்கிறதுக்கு மனம் ஒப்பலை.
நண்பர்களே, கரோனாவுக்கு நம்ம சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைத்திருந்தால் மட்டும்தான் அவை உள்ளே வந்து சேட்டை பண்ணாமல் இருக்கணும். அப்படி இருக்கணும்னா நம்ம உணவில் இது மாதிரி காலையில் ஒரு கரிசலாங்கண்ணி டீயோ ஒரு ஆவாரை கஷாயமோ, தேநீர் குடித்தால் கூட முதல்ல புரிஞ்சுக்கணும், தேநீர் குடிக்கிற தேநீரே நிறைய பேருக்கு போட தெரியல. பல பேர் பாயாசம் காய்ச்சுற மாதிரி காய்ச்சுறாங்க, குலோப் ஜாமுன் காய்ச்சுற மாதிரி. தேநீர் அப்படின்னா நல்ல கொதிக்கிற வெந்நீரில் தேயிலையை போட்டு ஒரு 2-3 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டு வடிகட்டி குடித்தா அதுதான் தேநீர். அதில் கொண்டு போய் பாலை ஊற்றுறான். யாராவது இழுத்துட்டு இருக்கும்போது வாயில் பால் ஊற்ற சொல்லுவாங்க, பேரம்பேத்திலாம் போய் வரிசையாக ஊற்றுங்கன்னு. உடனே அது பக்குன்னு போயிடும். அதே மாதிரி தான் தேயிலையில் பால் ஊற்றுனீங்கன்னா தேயிலை போயிடும். உண்மையிலே தேநீரினுடைய பயன் வேணும்னா அப்படியே நல்லா காய்ச்சின வெந்நீரில் தேயிலையை போட்டு மூடி வைத்து எடுத்துக்கொள்ளுங்க. அதே தேயிலையில் ஒரு நாள் கொஞ்சம் லவங்கப்பட்டை போடுங்க, சின்ன கிராம்பு போடுங்க, ஒரு சிறு துண்டு இஞ்சி போட்டுக்கொள்ளுங்க, ஒரு துண்டு ஏலக்காய் போடுங்க. அதுதான் மூலிகை தேநீர். அப்படியான குடிக்கும்போது இதில் ஒரு இஞ்சி துண்டு, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, சின்னமான அத்தனையும் மருத்துவ ஸ்பைசஸ். டாக்டர் பரத் அகர்வால் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, அதுவும் இருக்கும் இங்கே, ஹீலிங் ஸ்பைசஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் இருக்குது, நறுமண மூட்டிகள்னு தமிழ்லேயே இருக்குது. அந்த ஒரு மூலிகையினுடைய அந்த மனமூட்டக்கூடிய ஒன்னொன்று நம்ம உடலை பாதுகாக்கக்கூடியது. அந்த சின்னமான் லவங்கப்பட்டை சர்க்கரையை கட்டுப்படுத்தும், எடையை குறைக்கும். அதில் போடக்கூடிய ஸ்டார் அனைஸ்னால் என்ன, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பிரியாணி வாங்கும்போது ஸ்டார் பிரியாணி பார்க்குறோமே, அப்படி பிரியாணி வாங்கும்போது மேலே வந்து ஒரு நட்சத்திர வடிவில் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த நட்சத்திரம் ஒன்றும் அலங்காரத்துக்கு வைக்கல, இல்லைன்னா வாசத்துக்கு வைக்கல. அந்த நட்சத்திர வடிவில் இருக்கிறதுக்கு பேர் தமிழில் தக்கோலம்னு பேர், இல்லை இன்னொரு பேர் அன்னாசிப்பூ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அன்னாசிப்பூ எவ்வளவு முக்கியமானதுங்கிறதுக்கு இப்போ கூட ஒரு எடுத்துக்காட்டு இருக்குது. அருணாச்சல பிரதேசம் பகுதியில் இப்போ வந்து மிலிட்ரியை குவிச்சு வைக்கிறாங்க இல்லையா, சீனாக்காரன் உள்ளே வந்துடுவான்னு பெரிய பதட்ட சூழல் இருந்துக்கிட்டே இருக்குது. அவன் ஏன்டா அருணாச்சல பிரதேசத்துக்குள்ளே உள்ள வரான், ஏன் அதுக்குள்ளே நுழையிறான்னு யோசிக்கணும். அருணாச்சல பிரதேசம் மிக மிக வளமையான மிக மிக ஒரு மண் வளம் மிகுந்த ஒரு பகுதி. அந்த இடத்துல 30 வருஷமாக ஒரு நிறுவனம், சீனாவில் இருக்கிற ஒரு நிறுவனம் அருணாச்சல பிரதேசத்திலேருந்து ஒரு தாவரத்தை வாங்கிட்டே இருக்கான். நமக்குள்ளே ஒரு ஒப்பந்தம் இருந்துச்சு, சீனா ஒப்பந்தம். இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் கமாடிட்டியை அப்படி கூடி அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணலாம், அப்படி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது என்ன பொருள் தெரியுமா, இந்த அன்னாசிப்பூ. அங்கே வந்து களையாக விளையக்கூடியது. என்ன நடந்ததுன்னா, அந்த அன்னாசிப்பூலேருந்து ஒரு அமிலத்தை பிரித்து எடுக்கிறாங்க, ஷிகிமிக் அமிலம் அதுக்கு பேர். ஷிகிமிக் அமிலத்தை பிரித்து எடுத்து அதிலிருந்து இன்னொரு கெமிக்கலை பிரிக்கிறாங்க, அதுக்கு பேர் அசமல்டாவிர். அதுதான் உலகம் முழுக்க இன்றைக்கு ஃப்ளூ காய்ச்சலுக்கு விற்கப்படக்கூடிய டாமி ஃப்ளூ அப்படிங்கிற மாத்திரை. ஒரே ஒரு மாத்திரை தான் உலகம் முழுக்க இருக்குது. அது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அந்த தக்கோலம்ங்கிற அன்னாசி பூவிலிருந்து பிரித்தெடுத்தது நண்பர்களே. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு ஆராய்ச்சி, அதை வந்து ஒரு காப்புரிமை, அதெல்லாம் இன்னொரு பக்கம். ஆனால் நம்ம டீயில் ஏன் போடக்கூடாது, அதை ஒரு சின்ன துண்டு போட்டு நம்ம குடிக்கலாமே. இன்றைக்கி கோவிட் காலங்களில், இது மாதிரி ஃப்ளூ காய்ச்சல் காலங்களில் இப்படியான பானத்தை நாம் அருந்துவதை வழக்கமாக வைத்து கொள்ளணும். காலை உணவு அப்படின்னா தினமும் வந்து இட்லி, தோசை, வடை, பூரி, பொங்கல்லாம் சாப்பிட்றத விட்டுடலாம். இட்லி வச்சாலே அது கூட வந்து வடை வருது. விஜய் வந்தால் திரிஷா வர்ற மாதிரி கூடயே ரெண்டும் ஒன்றா வருது. இதுக்கு என்னையா சம்பந்தம் அப்படின்னு பார்த்தா, வடையும் இட்லியும் காலகாலமாக போட்டி போட்டு நம்ம தட்டுக்கு வந்த விஷயம். ஏன்னா இட்லிக்கு முன்னாலேயே வடை வந்துருச்சு. வடை தான் நம்மளுடைய முதல் உணவாக இருந்துச்சு. உளுந்து தலை பெய்தி அப்படின்னு சங்க இலக்கியத்தில் ஒரு பாட்டு இருக்குது. உளுந்து தான் முதல்ல அரைச்சி அதை வடைனா இப்போ மாதிரி எண்ணெயில் போட்டு எடுக்கல, தட்டி சுட வச்சு சாப்பிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து இப்போ இருக்கிற உளுந்த வடையாக வந்துருச்சு. வடை நல்லது தான், அதுக்காக வடையெல்லாம் நல்லது இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் நம்ம தினம் காலையில் நான் வந்து என்னப்பா 4 இட்லி, ஒரு கூட சாம்பார், இவ்வளோ ஆன சட்னி அப்படி சாப்பிட வேண்டாம். ஒருவேளை நமக்கு சர்க்கரை இருக்குது, ஒருவேளை நமக்கு எடை குறைக்கணும், ஒருவேளை ரத்த கொதிப்பு இருக்கணும்னா நம்ம காலை உணவுங்கிறது நல்ல ஒரு கப்பு நிறைய ஸ்ப்ரவுட், நல்ல பாசிப்பயிறு, முளைக்கட்டின பாசிப்பயிறு, இல்லை நல்ல சிவப்பு கொண்டக்கடலை சுண்டல், கூட வந்து ஒரு நல்ல பெரிய கப்பில் ஒரு நல்ல காய்கறிகளை வேக வைத்த சாறு, சூப்பு மாதிரி காய்கறி, அந்த தாய் சூப்புன்னு சொல்லுவாங்க. நல்ல நிறைய 250 ml போல் நல்ல காய்கறி சூப் எடுத்துக்கிறது. கூட ஒரு முட்டை, நல்ல ஒரு ஆம்லெட் மாதிரி முட்டை போடுவோம். இல்லை எனக்கு முட்டை நான் சாப்பிட மாட்டேன், வெஜிடேரியன் அப்படின்னா பன்னீர் துண்டு, கொஞ்சம் பாதாம் பருப்பு, இதுதான் காலையில் சாப்பிடணும். சார் இதெல்லாம் சரி, இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டா ஆஃப்டர் ஃபுட்டான்னு கேட்கக்கூடாது. இதுதான் பிரேக்ஃபாஸ்ட், இதுதான் உணவு. இப்படி சாப்பிட்டா 11 மணிக்கு லைட்டாக பசிக்கட்டும். 11 மணிக்கு ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட்லாம், ஒரு ஆப்பிள் சாப்பிட்லாம்,
11 மணிக்கு வெளியே போய் டீ கடையில் போய் பொரிச்ச சமோசாவை திங்கக்கூடாது. வீட்டில் இருந்தே ஒரு கொய்யாப்பழம் எடுத்துகிட்டு போய் இல்லை ஒரு ஆப்பிள் எடுத்துகிட்டு போய் அதை சாப்பிட்டுட்டு ஒரு பச்சை தேநீர் க்ரீன் டீ குடிக்கலாம். வெயில் காலத்தில் நல்ல ஒரு கப் 200 ml மோர் குடிக்கலாம். அது மிகச்சிறந்த ஒரு உணவு. மதிய சாப்பாடு அப்படின்னா கொஞ்சம் போல் சோறு. அந்த சோறு வந்து நல்ல மாப்பிள்ளை சம்பா, நல்ல காடைக்கண்ணி, கருப்பு கவுனி அரிசி, இல்லை இங்கே போட்டு வச்சுருக்காங்களே சிறுதானியங்கள், அவ்வளவு சத்துக்களை எழுதி வச்சுருக்காங்க. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் அதை போய் படித்து பாருங்கள். அதில் உள்ள செய்திகள்லாம் சாதாரண செய்திகள் இல்லை. ஒரு திணையரிசி, வரகரிசி, கம்பு, சோளம், குதிரவாளி, ஒன்று மருத்துவத்தில் அவ்வளவு உச்சத்தில் இருக்கக்கூடிய தானியங்கள். அதில் ஏதாவது ஒன்று, ஒரு நாளைக்கு குதிரவாளியில் மோர்ச்சோறு, ஒரு நாளைக்கு கருப்பு கவுனி சாம்பார் சாதம், ஒரு நாளைக்கு மாப்பிள்ளை சம்பாவில் ஒரு பிரியாணி, ஒரு நாளைக்கு வரகரிசியில் ஒரு கோழி பிரியாணி, ஏதோ ஒன்று சாப்பிட்லாம். கொஞ்சமாக தான் நான் சோறு இருக்கணும். சோறுன்னு இவ்வளோ ஆன குவிச்சு வச்சு மேலே அப்படி குழம்பு ஊற்றோடனே அதை 5 அருவி மாதிரி பாஞ்சு அதை நல்லா கவலமாக உருட்டி சாப்பிட்றதெல்லாம் வேணாம். இனிமேல் காய்கறி தான் நிறைய இருக்கணும். தட்டு நிறைய காய்கறி, கொஞ்சோல சோறு இருக்கணும்.